இந்த பைபிள் கட்டுக்கதைகள் அல்ல, ஒரு மனிதனுடைய காவியமும் அல்ல. இந்த பைபிள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை மட்டும்தான் பேசும். நம்ம யாரு என்ன எல்லாரும் விட்டு விட்டு, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் மேற்பனாக இருந்தாலும் சரி, அவன் செஞ்ச பாவத்தை ஓகே இன்னைக்கு சேர்த்து அப்படிதான் ஆண்டுகிட்டு வந்தேன். இதுக்கு ஒரு காரியம் ஜஸ்ட் லாட் ரிவ்யூ சில காரியங்கள் சொல்லிட்டு போகிறேன். தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதர்ஸ் ஆர் வெரி கிரேட், வெரி கிரேட். நாங்கள் வந்து 8 பேர் கூட பிறந்தோம், 7 பேரைக்கு கூட. இந்த தாய்மார் என்ன செய்வாங்கன்னாக்கா 7 பேருக்கு சமைச்சு எடுப்பாங்க. இந்த 7 பேருக்கு சமைச்சு எடுப்பாங்க. அவன் வந்து சாப்பிட்றானோ இல்லையோ அவன் சமைச்சு வச்சிருவாங்க. நான் அது தருதுறேன். ஏன்னா வெளியே போயிட்டு கூட்டாளி போய் கூட்டு அடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து அதான் தாய். அதனால அவன் சாப்பாடுனா இல்லையோ 7 பேருக்கு சாப்பாடு இருக்கும், சமைச்சு வைக்கணும். இல்லையா இவன் சாப்பிடுவானா இல்லையா, இவன் பேச்சு கேட்கல, இவனுக்கு சமைக்க மாட்டேன் சொல்லவே மாட்டான். அதே போல தான் மாண்டவர் எல்லாத்துக்கும் ஆசீர்வதிப்பார். என் பேச்சு கேட்குறானா இல்லையா, வருவானா வரமாட்டானா. ஸோ த காட் இஸ் ரியலி. அதான் நான் போல தெய்வம் எனக்கு தந்தை போல எனக்கு ஒரு அப்பா நீ கெடுத்து அப்பாடா. ராத்திரி மணி 12 மணிக்கெல்லாம் வருவானா, தூக்கிடுவாங்க. பின்னால் அதை திறந்துடுவார். ஏன்னா முன்னுக்கு வந்தாக்கு குடிச்சிட்டு வந்தேன், கவனம் அடிப்பாங்க, வீட்டு சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு சைட்டு ஒரு கரு இருக்கும், திறந்து விட்டுருவார். அணைப்போம் தந்தை மரங்களை அணைங்க, ஆனால் கெட்டதுன்னா கண்டிங்க. அலையா அலையா. ஸோ அதனால அப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், கெட்டதுனால கண்டிக்கணும் அப்பா. ஸோ அதனால ஒரு 2-3 காரியம் சொல்லிட்டு நான் கடந்து செல்கிறேன். ஓகே. சில சமயத்தில் சில பேர் ஒரு வீட்டுக்கு போனேன், அதில் போனேன். இட்ஸ் வெரி குட், வெரி குட் ஹவுஸ், வெரி நைஸ் ஹவுஸ் சொல்லுவாங்களே, வெரி பியூட்டிஃபுல். ஸ்விம்மிங் பூலாக இருக்குது வீட்டில், பங்களோ. இதுக்கு கேர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஸ்விம்மிங் பூலாக போயிட்டு, ஸோ வெரி நைஸ் ஹவுஸ், வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஸோ அதெல்லாம் பணம் எடுத்துக்கிட்டோம். நம்ம சில வீடுகளுக்கு வந்து ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிள்ளைகளை புது வீட்டெலாம் வாங்குறாங்க, அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம். நல்ல நல்ல வீட்டில் இருக்குது லோ. அப்போ அங்கே போகும்போது குடும்ப தலைவர் நிற்கிறாங்க. வீட்டுக்கு போயிருக்கிறோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ், இன்வைட்டட் மீ ஃபேமிலி. ஸோ அப்போ நிற்கும்போது குடும்ப தலைவரான பார்க்கணும். ஓகேங்க, இது கொஞ்சம் குத்தம், என்ன குத்தம் பாருங்கள். என் வீட்டை பாருங்கள், என் வீட்டு உள்ள பாருங்கள், இந்த ஓவியத்தை பாருங்கள், என் வீட்டு. ஆனால் அங்கே இந்த ஃபோட்டோ எடுப்போம், இந்த கார்னரில் ஃபோட்டோ எடுப்போம், ஸ்விம்மிங் பூலில் ஃபோட்டோ எடுப்போம். எனக்கு எடுக்க தப்பு இல்லை, டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் வீட்டினுடைய அஸ்திவாரம், the foundation of the house is the father, the leader of the house, the leader of the house. நான் வீடு என்று சொல்றது நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்தின் அஸ்திவாரம் அப்பா. அம்மா அணைப்பாங்க, அரவணைப்பாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அன்பு அன்பு எஸ். பட் கம் டு டிசிப்ளின், ஃபாதர் மஸ்ட் டேக் த நோட் த வேர்ட் ஆஃப் காட். அதான் ஒரு கதை படித்து சொல்றாங்க. ஒரு வயலினிஸ்ட், வயலின் பார்த்துருக்கீங்களா? வயலின் எத்தனை நரம்பு இருக்கும்? Who's used to play violin? எத்தனை நரம்பு இருக்கும்? Anybody? ஒரு ஆள் எஸ்ஆ நோக்கு ஒரு ஆள் ஸோ கேஷ் பண்ணாங்க. ஓகே, எனக்கு தெரியாது, டோன்ட் வரி. எத்தனை நரம்பு இருக்கும்? 6 இருக்காது. அது கீதாவில் 6 5 3. நான் சொல்ல கீழே இப்படி வயலின் வாசிக்கும். ஓகே, இந்த வயலின் வாசிச்சுட்டு இந்த வயலினிஸ்டாக வாசிச்சிட்டு பிறகு அதெல்லாம் முடித்த பிறகு அந்த ஸ்டேடியமாக நிற்கிறான், ஏற்றி நிற்கிறாங்க எல்லாரும். நல்லா வாசிச்சுட்டான், நல்லா. அந்த வயலின் வாசித்த பிறகு அந்த வயலின் அழுகுறாரு. பக்கத்தில் ஒரே சொல்றாரு, யாப்பா அழுகுற? இந்த ஸ்டேடியம் அப்படி நிற்கிது, உனக்காக பாராட்டுது, எல்லாரும் சேவை பண்றாங்க. Why are you
ஒருவர் எழுந்திருக்கல, ஒருவர் எழுந்திருக்கல, உன் தேவன் எழுந்திருக்கல. நீ வேணும்னா எழுச்சி, நீ எல்லாத்துக்கும் உலகத்திற்காக நீ பாராட்டு வாங்கலாம், ஆனா தேவன் உன்னை பாராட்டல. He cry and cry because he is my teacher. He is my teacher. My teacher didn't stand up. My brothers and sisters, it's very true. These people say, ஸ்தோன் கல்விப்பட்டு கொள்ளப்பட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இயேசு இன்னும் நடக்கிறார். Jesus said, receive. Are we ready to that kind of welcome from your God, our God, our Savior? சொல்லுவாரா? சொல்லணும். Hallelujah. Thank you. இன்னொரு சின்ன கதை. இதெல்லாம் வந்து கிட்ஸ் ஊருகால் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கணும். But I think these are very, very useful tips. ஆண்டவர் சொல்றாரு, என்ன உள்ளுக்கு போகுதோ அது சேதப்படுத்தாது. ரைட்? நம்ம கொண்டு பைபிள் ரைட்லி நல்லா சாப்பிட்ருப்போம். இந்த கிறிஸ்துமஸுக்கு என்னென்ன உள்ளுக்கு போச்சு நமக்கு தான் தெரியும். ஆனால் வெளியாகும்போது தமிழ் நல்லா சொல்கிறாங்க. தமிழ் நல்லா இருக்கு. துர்ன்னு அர்த்தம். அது 2 துரு இருக்கு. துர்ன்னு அர்த்தம். ரைட்? வெளியாகும்போது துர்னா நமக்கு வேறுக்குது. அது வாசம் பப்பிமா இருக்குமா? எடுக்குமா? பப்பி இது பப்பியும் நீங்க என்ன போட்டை பார்த்து போட்டாலும் திருப்பியும் என்ன செய்ய போயிட்டு பிறகு நான் புரிசு வச்சிருப்பேங்க. போலத்தை புரிசுங்க உடம்பு தேய்க்கிறது மிக தேய்ச்சி தேய்ச்சா விலை என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு வந்துட்டான் நைஸா சிமையில வேற இருக்கான். அவன் டீச் பண்ண போன ஸ்டாப் டிட்டி பிராஸ் வச்சு தரும். ஏன் இது சொல்றதுனாக்கா இந்த நாரிப்போட உடம்பு, நாரிப்போட உடம்புக்கு இவ்வளவு மகிமை கொடுக்கணும். ஆனால் அதுக்குள்ள இருக்கின்ற சுவாசத்தையும் தாளத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுக்க மறந்துட்டோம். நேரத்தை கொடுக்க மறந்துட்டோம். கொஞ்ச நேரம் பைபிளுக்கு படிக்கிறதுக்கு மறந்துட்டோம். பிஸி ப்ரே பண்ண மறந்துட்டோம். My brothers and sisters, I am not joking here. I am not telling stories here. I am serious about it. ஏன்னா சில காரியங்கள் நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். That is where the pastor's problem. ஓகே, சில சமயத்தில் பாஸ்டருக்கு சில காரியங்கள் சொல்லும் பொழுது சில சமயத்தில் ஓகே, சில சமயத்தில் என்னோட ஓகே. ஏனென்றால் வேதம் சொல்லிக்கிறது, சொல்லாமல் இருந்தால் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். ஐ மஸ்ட் ஹேவ் சர்ச். ஓகே, என்னோட நாள் வந்தது வராமல் எனக்கு இன்னும் போகிறோம் கூட இருக்கு. ஹல்லேலூயா, தேங்க்யூ. ஓகே, jealousy spirit. அந்த வசனங்களை எடுத்து வாசித்துக் கொள்வோம். அந்த முழு பகுதி வாசிக்க வேண்டாம். இருக்கா? ஓகே, முதல் 3 பாடங்கள் 3 கேரக்டர்ஸ் நம்ம கூட பார்த்து கொள்ள போறேன். முதல் கேரக்டர் jealousy spirit rottens soul. அப்படின்னா தெரியுமா? என்ன தெரியுதா? நமக்குள்ள இருக்கின்ற போராமையின் ஆவி நம்முடைய ஆத்மாவை அழிவு. தெலுங்குல சொல்லுவாங்க குள்ளி அழிவு. அழிவுக்கு
நாள் நீங்கள் ஜாமான் வச்சுருந்தீங்க அழுகி போயிடும். அந்த ஜாமான் பார்க்க முடியாது. ஃப்ரிட்ஜ் இப்போ ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறானுங்க, ஃப்ரிட்ஜ் வெளியே வச்சுருந்தா அழுகி போயிடும். ஓகே ஓகே. ரெண்டாவது, பொசிஷன் ட்ரிஃப்ட் அவே ஃப்ரம் காட். நம்மளுக்கு கொடுக்கின்ற பதவிகள் சில சமயத்தில் ஆண்டவரிடமிருந்து நம்மளை விலைக்கு. மூன்றாவது, steadfast faith never give up. உறுதியான விசுவாசம் எப்பவுமே விட்டு கொடுக்காது. ஆண்டவரை விட்டு கொடுக்காது. ஆண்டவரோட விட்டோம். அது வேற பார்ப்போம் யார் யாருன்னு. ஓகே, நம்பர்ஸ் என்னாகமும் 12வது அதிகாரம் ஜெனசிஸ் ஸ்பிரிட் வாசிங்கோ வசனம் 12-13. தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சமும் அழுகி செத்து விழுந்தது. பிள்ளையைப் போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று எண்ணினான். ஓகே, சொன்னாசிங்க இருக்கா இல்லையா? கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பிட்டு உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இழக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்படுவார். என்ன நடக்க தெரியுங்களா? இங்க என்ன நடக்க தெரியுங்களா? இது எத்தனை படிச்சிருக்கீங்க? மிரியாம் வந்துட்டு மோசையோட அக்கா. இது குடும்பம். ஆரோன் மோசையோட அண்ணன், மிரியாம் அவங்க அக்கா. இவங்க 3 பேர் தான் சிப்ளிங் சார். இப்படி குடும்பம் தான். அப்ப இந்த மிரியாம் என்ன செய்வாங்க? உண்மையை பண்ணுவாங்க. மோசே, தேவன் உங்களோட மட்டும் பேசுவாரோ, எங்களோட பேச மாட்டாரோ? எங்களோட பேச. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மரியாம் கம்ப்ளீட் ஸ்பிரிட். அப்ப ஆண்டு என்ன செய்யறாரு? ஆண்டு கொஞ்சம் மேலே படிச்சுமா? இந்த 10 என்ன இருக்கு? விலகி போயிட்டு குஷ்டரோகியானால். ஓகே, யார் சொல்றான்? ஆரோன் யாரு? அண்ணன். புத்தியீனமாய் சொன்ன செய்த இந்த பாவத்தை. ஓகே, யார்கிட்ட கேட்கிறான்? தம்பிகிட்ட கேட்கிறான், மாத்திட்ட கேட்கிறான். See, why I'm telling you? Why I'm telling you? Church, go back and get telling you. நம்மளும் குடும்பம் சிப்ளிங், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கிட்ட. ஆனால் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அவன் கொடுத்த தாழ்ந்து, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவனுக்கு கொடுத்த அனாயிண்டிங் இஸ் a different man. உங்க கூட உட்கார்ந்து பாட்டு படிச்சு சாப்பிட்டுட்டு ஜோக் அடிக்கலாம். He and God. But once he come here, the Lord called him for that calling, serving. Is a different. You need to respect. அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். மாரியா போய் சொல்லுவா, மோசை கொஞ்சம் ஆற்றுல விட்டுருவாங்க. அம்மா கிட்ட யாரும் போய் சொல்லுவா, மாரியா சொல்லுவா, நான் போய் வளர்த்துக்கிறோம், நினைக்கிறா போடும். ரைட்? But when it comes to position, பட் மாரியாம் சாதாரண ஆள் இல்லை. She's a prophetess, தீர்க்க தரிசி, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு மனுஷி. ஸோ அதனால 7 நாள் டிசிப்ளின் பண்ணுறாரு. நான் சொன்னல அது என்ன பண்ணுறீங்க? தமிழில் அழிவு இருக்க மாதிரி அவங்களுடைய தாயின் வயிற்றிலே அழுகி போன இருக்காங்க. பாதி
அழுகி சத்து விழுந்தது. நம்ம பாடி கொஞ்ச நாள் வச்சுட்டோம்னாக்கா அழிக்கணும், டிகம்போஸ் பண்ணும். உங்களை வச்சுட்டு இன்னும் வச்சுட்டு வீட்டில் யோயா போட்டு போயிட்டேன்னு வாழாமல் பொழுதும் வீட்டில் இருக்கட்டும் எங்கள் அப்பா வச்சுக்க மாட்டாங்க. எப்போ இவனை காலி பண்ணுவோம், ஏன்னா நான் படம் டிகம்போஸ் பண்ணுது. Right? So, my brothers and sisters, so Maria's disrespect for the servant of God, God disciplined. God disciplined, no? முதல்ல கூட ஒன்று சொல்லுங்க, ஆண்டு சொல்றாரு, நான் என்னோட தாசனை கூப்பிட்டேன், முகமுகமா உங்கள்கிட்ட பேசுறேன், நீ ஏன் பேசுற பேசுற? My brothers and sisters, நல்லா கேட்டுங்க, நானா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு, இந்த கணவனை வந்தாரு, இந்த தெரியாது எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன் சொன்னது இல்லை. பேஸ் சொல்றேன் பைபிளா, பேஸ் சொல்றேன் பைபிளா. ஸோ எனக்கு கணவன் வந்தாரு, உங்களெல்லாம் காமிச்சாரு, எங்கிட்ட கேட்க சொன்னாரு, ஒரு 10,000 பேங்கில் போட சொன்னாரு. பி அந்த ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஓகே, they were answerable to God. பட் நீங்க ஏமாந்துடாதீங்க. What you don't go against his ministry or criticize him. Need to be careful. அடுத்தது position drift away from God. ஒன்னாவது சாமுவேல் 13:8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி நான் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் பிற்காலத்துக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப் போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஓகே, சர்வாங்க தகன பலியை யார் செலுத்துறார்? சவுல் யாரு? யார் இந்த சவுல்? ராஜா. ராஜா இஸ் a king, you know. He's anointed king. சாமுவேல் அவர் அனாயின்ட் பண்றாரு, இது ராஜா, சவுல் ராஜா. ஆனா அவர் தகன பலியை செலுத்துறாரு. தகன பலியை செலுத்தும் பொழுது என்ன நடக்குது? அவன் சர்வாக தகன பலியிட்டு முடிக்கிற போது சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள். நன்றி. சவுல் பார்க்கறான், லேட் ஆகுது. லோகேட் அது வெரி சீரியஸ் அப்படின்னா பரவாயில்ல, ஏற்றுக்கொள்றீங்களா உபவாசம். ஜனங்கள் சிதறி போறார்கள். சில இடத்துல ஜனங்கள் சிதறி போறார்கள். பாஸ்டர் வர நேரமாச்சு, அவங்க சாப்பிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், அதனால நீங்க என்ன பேசிட்டு போங்கன்னு பக்கத்துல உள்ள போய் கூப்பிட்டுட்டு பேசிட்டு போறதல்ல ஊழியம். நான் செய்கிறேன் வாங்க. சவுல் சொல்றான், நான் செலுத்துறேன் பலியை, நான் செலுத்துறேன். ஆனா நீ செலுத்துறதுல பலி, அது யார் செலுத்தணும்? ஆசாரியன் செலுத்தணும். நீ ராஜாவா இருக்கலாம்பா, நீ இந்த தேசத்தை ஆளலாம், உன் கீழ் அநேக பட்டாளங்கள் நிற்கலாம். ஆனால் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு ஆசாரியன் இருக்கிற ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, நாட் மீ, நாட் யூ. ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. He is supposed to put these sacrifices, give the sacrifices. You don't take the position in your hand. சில சமயத்தில் எனக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது, நான் செய்வேன். I am the leader. I am the all talented. இங்கே என்ன நடக்குது? சவுலுக்கு கொடுத்த அந்த ராஜ
பாரம் தப்பாக போகும். அங்க இருக்கிற ஆசாரியரை மதிக்கல. யூ வில் டேக் இட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். சொல்ற மீண்டுமாக நம்மள விருந்து கொடுக்குறோம், நம்மள சாப்பாடு கொடுக்குறோம். ஆண்டவர் போயிடுவாங்க, எடுங்க எங்க பாஸ்டர் வரட்டும். எங்க பாஸ்டர் வந்து தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ண பிறகுதான் உங்களுக்கு சாப்பாடு. எத்தனை பேருக்கு கோயிலுக்கு போயிருக்கீங்க? கோயிலுக்கு கல்யாணத்துக்கு போகல இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு. நானும் எனக்கு தெரியும் நான் எங்கேருந்து வந்தேன்னு. கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கோம். எல்லாரும் போயிருக்கிறேன். ஓகே, அதெல்லாம் கேட்குறேன். கோயிலில் உங்களுக்கு எப்போ சாப்பாடு போடுவோம்? தாலி கட்டின பிறகா தாலி கட்டாத மணிக்கு கொடுத்துருவானா? தாலி யாரை கட்டணும்? மாப்பிள்ளை பொழுது கட்டுற வரைக்கும் இங்க முண்டாயிரமோ கண்டாயிரமோ தினாரமோ அந்த நெருப்புல எண்ணெயை ஊற்றி ஒன்று ஏற்றுவான். ஏன் நிற்கிறீங்க? நான் சாப்பிடணும். நிப்படா உங்களை கிளிய கட்டடா உங்க சொல்ல முடியுமா? முடியலையே. ஆனா இந்த சொல்றீங்களே இன்னும் பசிக்கணும், நான் சாப்பிடணும்டா. வெரி சீரியஸ் சர்ச். உங்களை பட்டம் போட்டுட்டு 20-26 கொண்டு போய் விடுறதுக்காக நான் வரல. நான் இருப்பேன் எனக்கு தெரியல. பட் ஐ நீட் டு டீச் அண்ட் டிசிப்ளின் தி சர்ச். அதனாலதான் மோசே டிசிப்ளின் பண்ணதுனாலதான் ஒரு ஜோசுவா எழுந்து நின்னான். முரட்டாட்டம் உள்ளவங்க இஸ்ரேல். முரட்டாட்டம் தேவனை தெரிஞ்சவங்க தான் சொல்றாங்க. நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தர் ஆரம்பிப்போம். கர்த்தர் தான் சேவை செய்வோம். நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ உங்க பாசம் எங்க பார்த்தா மோசை பார்க்கிறான். லீடர்ஸ், சர்ச், fathers, mothers, your children are looking at you, young generation. நீ ஹேண்ட் பண்ணி நோண்டிட்டு இருக்கிறியா, இல்ல பைபிள் படிக்கிறியா, இல்ல என்ன பாட்டு கேட்கிறியா? உன் பிள்ளைங்க உன்னை பார்த்துட்டே இருக்குது. சீரியல் பார்க்கறியா? சீரியல் யார் வரா, யார் உங்க ஹீரோன்னு சொல்றியா? உன்னோட ஹீரோ ஜீசஸ் சொல்றியா? அன்னைக்குள்ள கை தட்டுது. ஹல்லேலூயா. ரஜினி ஒரு பாட்டு நல்லா படிக்கிறாரு. ரஜினி படம் எடுத்துருக்காரு. பேசுகிறோம். ரஜினி குட். கை தட்டுறாரு. நிறுத்து. ரஜினி என்னைக்காச்சும் உனக்கு கை தட்டி இருக்கானா? வெரி ஃப்ரெண்ட் வித் யூ. ஐ லைக் ஆக்டர்ஸ். ஐ கமல்ஹாசன் ஃபேன். இஸ் a good actor. ரஜினியை எரிக்காட்டும் ஒரு நாள் உனக்கு கை தட்டி இருக்கானா? நல்லா செஞ்சிருக்கானு. நீ அவன் கை தட்டுற மாதிரி நீ வளர்ந்துக்காமி ஏன் வர முடியல? There's a challenge they gave my brother. There's a challenge கிறிஸ்தவரை. ஏசாயா ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். மினிஸ்டர் கம் டு ஹிம். சொன்னாரு, இரு கீழே உட்காரு. தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய ஊழியக்காரர் உட்கார்ந்துருக்க, நீ கீழே உட்காந்து. ஏசாயா திரும்ப தெரியும். ஏசாயா இறந்துட்டார். இல்லை, வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர். பிசாசு பிடிச்ச சாமியார், பிசாசு பிடிச்சவர். ஆண்டவர் ரட்சித்து அவரு எத்தனை பேர் பணத்தை கொடுத்தாங்க. மனதுக்கு கீழே உட்காரு. ஆண்டவர் சத்தியத்தை கீழே. My dear brothers and sisters, position don't make you drift away from God. நம்முடைய பதவி ஆண்டவருக்கு விலக காரணமாக இருக்கக்கூடாது. Be careful. உலகத்துல நீ மந்திரியா இருக்கலாம். நீ உலகத்துல ஏன் சர்வ அதிகாரம் உள்ள ஹிட்லர் கூட இருக்கலாம். But it can't do that.
But one thing I like from our Muslim brothers and sisters, நீஸ்டாக இருந்தாலும் சரி, சாதாரண பாமர மக்களாக இருந்தாலும் சரி, தலையில் உட்காந்து ஒன்றா தொழுவாங்க. அதுதான் பார்த்துருக்கீங்களா? குட் திங் ஆஃப் லிடர் ஃப்ரம் தேம். அவங்களாம் கட்டுவாங்க சொல்லிட்டே இருக்கக்கூடாது. சில நல்ல காரியங்களும் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும். அந்த பாரபட்சம் தெரியல. அந்த பார்க்கும்போது தொழுவும்போது எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒரு பாய் போட்டுட்டு எல்லாரும் தொழுவாங்க. டோன்ட் டேக் த பொசிஷன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரெண்டாவது பொசிஷன் வந்திருக்கிறேன். பாசத்தை பார்க்கல, நான் எப்படிப்பட்ட ஆள், வெளியே என் செல்வாக்கு என்ன, என் காரியம் என்ன. நீங்கள் வேற வேலை கேட்டு அதெல்லாம் காரியம் சொல்லுவான். டெஸ்டராவா, பிஎம்டபிள்யூவா, மெர்சிடிஸ், இன்னைக்கு தெரியாத காரியம் தெரியும். அவனுக்கு சொல்லுவானுங்க, பிள்ளைங்களா அப்படியே பிள்ளைங்களா வட்டா உங்கள் அப்பா என்ன காரியம் ஓட்டால் கூட பொறுத்துன்னு சொல்லலாம். டெஸ்ட் தான் ஓட்டணும், ரோஸ்வாய் ஓட்டணும், பொச்சே ஓட்டணும். என்னடா போச்சு, நான் ஒன்று கூட பார்த்தது இல்லைடா. பட் யூ கான்ட் கோ, யூ டேக் தி பொசிஷன். நீ இந்த பொசிஷன் என்ன பண்ணுவாங்க? பட் கம், give to the reverend, the given to the Lord, give to the people, give to the man of God, give that reverend. நீ செய்யக்கூடாது. சவுலே, நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அந்த வேலை உன் வேலை இல்லை. When they come to churches and church organization. Okay, மூணாவது முடிக்க போகிறோம். Steadfast faith, never give up. ஓகே, லூக்காவில் முடிச்சிருவோம். 24:10-11. மரியாளும் வீண் பேச்சாக தோன்றினது, நம்பவில்லை. எது வீண் பேச்சு? என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது? யார் இந்த மரியா மெடியாவா? மரியா மேகிதில் மரியா மேகிதில், நீங்கள் மரியா மேகிதில், நீங்கள் மரியா ஜூலியஸ். ஓகே, இன்னும் மருந்தலாம் தெரியலா? ஓகே, சரி. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. எனக்கு பழுப்பு போச்சுன்னா சொல்ல வர மாட்டேங்குது. ஓகே, மரியா மேய்ச்சல் என்ன சொல்கிறாங்க? போய் கேட்குறாங்க, போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன வீணான பேச்சாங்க நடக்குது? என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, மரியா என்ன சொல்கிறாங்க? இயேசு வீட்டில் இருந்துட்டாரு. யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? சீசர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சீசனாக எங்கே இருந்தாருங்க? வேறத்தோடு நிற்கிறாங்க. நான் இயேசுடைய பிள்ளை. நிற்கிறானுங்களா? அவரும் சொல்கிறா, இயேசு எழுந்துட்டாரு, நான் போய் பார்த்தேன், அங்கே கல்லை கோசமாக இருக்கு, வாங்கடா. அவங்களுக்கு அது வீணான பேச்சு. இந்த பொம்பளை என்னன்னா பேசுறாங்க. யார் இந்த பொம்பளை? நீங்க மெடலின் பார்த்தீங்கன்னாக்கா, மரியா மெடலினாவை அவர் ஒரு தேசி. அவருக்கு 7 பிசாசு புரிஞ்சுருச்சு. அந்த 7 பிசாசுகள் ஆண்டவர் விடுதலை செய்கிறாரு. அவர் ரொம்ப உண்மையா இருந்தா. நான் அப்படிலாம் பேசுறேன். நான் உத்தமன் சொல்லலை, நான் பத்தனன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, எவன் வேசித்தனம் பண்ணலையோ முதல்ல அந்த பொண்ணு மேல கல்வி வீசுகிறான். சொல்றாரா இல்லையா? எத்தனை பேர் வீசினானுங்க? எல்லாரும் வீசினானுங்களா? ஒருத்த வீசுற. அப்ப நான் யோக்கியனா? நீங்க யோக்கியம். இதுக்கு நான் யோக்கியம் இல்லப்பா. everybody knows. பாம்பின் கால் பாம்படி, தமிழர் பழமொழி. Snake knows snake's legs. So
பேர் அந்த மன்னிப்பு கிடைச்ச பிறகு திஸ் டைம் ஆஃப் ஃபேத், என்னை ஒரு தேவன் மன்னித்தார், எனக்கு ஒரு புது வாழ்வை தந்தார். இந்த உலகத்திலிருந்து பேசின்னு கூப்பிடல, மகளே கூப்பிட்டார், மகனே கூப்பிட்டார், திருடன். இட்ஸ் டைம் ஃபார் ஃபேத். ஸோ ஜீசஸ் காஸ்ட் அவுட் 7 demons. Okay, she support a ministry by her finance. காசு கொடுத்து இயேசுடைய ஊழியத்தை தாங்கணும். She stood near the cross. சிலுவை அங்கே நின்னான். சீசர்கள் நிற்கல, சீசர்கள் ஓடினானுங்க. அவங்க அம்மா அந்த பெண்ணு நின்னாங்க. She the first one saw உயிர்த்தெழுந்த இயேசுவை அந்த பொண்ணு பார்க்குறேன், சீசர் பார்க்குறேன். சாதாரண தாய்மார்களே, உங்கள் மினிஸ்ட்ரி வெரி கிரேட். That's why I put here your steadfast love, never give up. Never give up. So, உறுதியான விசுவாசம் விட்டு கொடுக்க. ஓகே, மரிய வீரன் நடக்குது இந்தியாவில். சில நாட்டுகளில் செருப்பில் அடிப்பானுங்க, கூலிகள் அடிப்பானுங்க, அவுட்டு போட்டு அடிப்பானுங்க. நீங்கள் குஜராத் பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா சுட்டு அப்படியே மிஷினரி எரிச்சிடுவாங்க. பட் ஸ்டில் ஸ்டாண்ட் ஃபார் வாட்? பிகாஸ் த லார்ட். இந்த நாட்டை பிடிச்சி விட ஒரு நாளைக்கு போதானே போகுது. ஸோ 3 லேசர் நீங்கள் பார்த்துக்கிட்டோம். ஜெலசி ஸ்பிரிட் ரோட்டன்ஸ். இருந்தால் தூக்கி போட்டுருங்க, இருந்தால் ஞானம் சொல்லுங்க. யாருன்னா ஜெயலசி இருந்தால் தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. என்னை விட ஒரு ஆக்ஷமாக இருக்காரு யாரு? யாரு? எல்லாரும் ஆக்ஷமாக இருக்கு என்னை விட. ஜெயலசி நம்ம தேவனுடைய சாலையில் படைக்கப்பட்டவர்கள் பேசுகிறோம். ஓகே, ஸோ டோன்ட் கிவ் எனி ஜெலசி ஸ்பிரிட். இது ரோட்டன்னா இது நான் சொல்கிறேன், வைக்கிறாங்க. இப்போ உலகத்தில் கடுமையான கொடுமையான நோய் புத்துக்கும் கேன்சர், வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங். கொரோனா பிடிச்சி பண்ணிட்டானுங்க, அதுக்குன்னு ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனால் புத்துநோய்க்கு கவிதா வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங். யாரை பாருங்க, எப்போ மோஸ்ட் ஆஃப் தம் திஸ் கேன்சர். சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க டாக்டர், ஆத்திரம், பகைமை, ரிவெஞ்ச் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரத்துக்கு ரொம்ப சாத்தியம். இதுமான உண்டோ கேன்சர். அதனால இந்த கேன்சர் வரும், இந்த வயிற்றில், இந்த குடலில், இந்த அல்சர் கேன்சர். ஓகே, ரெண்டாவது பார்த்தோம். பொசிஷனில் இருக்கிறீங்க, பார்த்துக்கோ. நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் ப்ரே பண்ணுறோம், சர்ச் ப்ரே பண்ணுறோம், தாங்காடுங்க ப்ரே பண்ணுறோம், உங்கள் மனைவி பிள்ளைங்க ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, கணவன் கூட மனைவிக்கு ப்ரே பண்ணுறோம். என்ன பண்ணால் வேலை செய்கிறாங்க, நல்ல பதவிக்கு வரணும். ஆனால் அந்த பதவி தேவன் விட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. டோன்ட் கீப் த ரூம் ஃபார் தட். டோன்ட் கீப் ரூம். ஓகே, நான் லோயாக இருக்கிறேன். நான் வந்து இங்கே ஸ்பெஷல் சேர் வேணும். முன்னே இப்போ சேரை போடுற ரிப்பன் கட்டுற சேரை ஒத்திடுறானுங்க. இந்த தலைகாணி பத்துற மாதிரி அது ஒத்திடுறானுங்க. ஒத்திட்டு அந்த சேரை உட்கார. சாரி, ஈவன் அவள் வைடி கேம் ஃபங்க்ஷன்னா நம்ம அந்த ஸ்பெஷல் சேர் கொடுக்குற இந்த சேரை கொண்டு போய் போட்டோம், உட்காந்துட்டாங்க. ஓகே, ஸோ மை டியர் பிரதர்ஸ், தேர்ஃபோர் ரெண்டாவது ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். இன்றைக்கி அந்த வேசி பற்றி பேசுகிறனாக்கா அந்த வேசி உடைய விசுவாசம் ரெண்டு கேட்டகரி இருந்தால் அது எடுத்துரும். ஆண்டவரே